ஒரு நாள் கேட்டார், ஏன்டா உனக்கு தலைவன் கூட தமிழனாக இருக்க மாட்டானடா அப்படின்னாரு. அதான் அந்த ஒரு காவேரி கரையில் வளர்ந்தவன்டா நம்ம. 2 பேரும் சேலத்துக்காரனுங்க. காவிரி தண்ணியை குடிச்சுவிட்டு நம்ம ஊருக்கு ஒரு தலைவனாக ஒரு தமிழன் வரக்கூடாதுன்னு சொன்னாக்க என்னடா அர்த்தம்? கேரளாவில் ஒரு மலையாளி வந்துடுவானாடா, தமிழன் வந்துடுவானாடா? கர்நாடகாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழனை கொண்டு வந்துடுறியாடா? நீங்கள் கர்நாடகாவை கொண்டு வர்ற, மலையாளியை கொண்டு வர்ற, எதையோ காரணத்தை சொல்கிறேன், எதோ சொல்லிட்டு ஒரு தமிழனை வர விடாமல் தடுக்கிறேன். எம்ஜிஆர் இருந்தபோது முதல் 2 இடங்களில் தமிழர்கள் இல்லைங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர், அடுத்த நம்பர் 1 கேபினெட்டில் இருந்தவர் நாஞ்சில் மனோகர், 2 பேரும் மலையாளி. 3வது இடத்துல இருந்தால் தமிழ் ஆரம்பிக்கிறோம். எங்கேயுமே முதலமைச்சராக இல்லாத இனமாக அன்றைக்கி நம்ம மாறணும். அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம். சினிமா பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு எந்த புத்தி இல்லாமல் போனவன் தான் காரணம். அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அதுக்காக எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்க முடியாது. இப்படியெல்லாம் நாங்கள்லாம் வந்து போராடினா தான் உன்ன மாதிரி ஆளுங்க இருட்டிலே கிடக்கிறவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அதை நாங்கள் போராடித்தான்.